இன்னொன்று அவருடைய கதையிலே எனக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொரு கதை இருக்குது, கனிவு அப்படிங்கிற கதை. சரசம் அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லுக்கு உண்மையில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒருத்தர் தெரிந்து கொள்ளணும்னா இந்த ஒரு கதையை படிங்கள். சரசம் செய்வது ஆணும் பெண்ணும், அதிலும் குறிப்பாக திருமணம் செய்து கொண்டவர்களுக்குள் வரக்கூடிய சரசம் அப்படிங்கிற அந்த உறவுக்கு அவர் அந்த கதையை சொல்றார் பாருங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு கதை. திருமணம் பண்ணிடுவாங்களாம், ஆனால் முதலிரவு நடக்காதான். கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம என்ன ஆடு மாடா இல்லையே, கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு, அதுவாக கனிந்து வரும்போது ஆணும் பெண்ணும் சேரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் பழக்கம். ஆனால் அப்படி யார் விட்டு கொடுத்து போனாலும் மற்றவருக்கு உடனே இதாயிரும். வேகமாக ஆண் பணிந்தாலோ வேகமாக பெண் பணிந்தாலோ எளிதாகி விடுங்கிறதுனால ஆணும் கொஞ்சம் வீம்பாக இருப்பான், பொண்ணும் கொஞ்சம் வீம்பாக இருப்பான். இந்த கணவனும் மனைவியும் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புதிதாக திருமணம் ஆகிருக்கு, ஆனால் அவர்களுக்கு உடல் வேட்கையெல்லாம் இருக்குது. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் தடுக்கிறது என்ன அப்படின்னா, நீ முதல்ல போகிறதா நான் போகிறதா. அவன் அப்பவும் கூட தாண்டி போய் அவளை தொடுறான், சீன்றான், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கட்டி அணைக்க பார்க்குறான். அவள் விலைக்கு விட்டே இருக்கிறான். மறுநாள் ஒரு நாள் இரவு அவளோட தானே உறங்குகிறான். அவன் உறங்கும் போது அவன் தொட்டா அவள் கீறி வச்சிடறான். அடுத்த நாள் காலையில் அவள் வெண்ணெய் உருட்டிட்டு இருக்கும்போது இவன் பக்கத்தில் பார்க்குறான். அவள் கையில் ஃபுல்லாக, அவனோட கையில் எல்லாம் அந்த தழும்பு இருக்குது, நகை கீரல் இருக்குது. அவனுக்கு தெரியுது, அவள்கிட்ட கையை காட்டுறான். அவள் என்ன செய்கிறான்னா, அந்த காயத்தின் மீது நெய்யை ஊற்றுகிறாள். என்ன ஒரு அற்புதமான ஒரு இடம் தெரியுமா. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இப்படி காமங்கிறது உங்கள் காயத்தில் நெய் ஊற்றுவது போன்றது தான். எங்கே ஒரு இடத்துல அவள் அந்த நெய்யை ஊற்றி சிரிக்கிறா. அவனுக்கு தெரிகிறது ஒரு விளையாட்டு. அதாவது இச்சை உடல் காமத்திற்காக ஒரு விளையாட்டை விளையாடும் இல்லையா, அந்த விளையாட்டு எவ்வளவு இன்பமயமானதுங்கிறது அந்த கதை முழுக்க பார்க்கலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சந்தர்ப்பத்துக்கு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்று இவனோ அல்லது அவளோ முறுக்கிக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு நாள் இதில் காட்டில் வேலை செஞ்சுருக்கும் போது திடீர்னு அவளுக்கு ஒரு விஷப்பூச்சி கடிச்சிருது. அவளுக்கு டக்குன்னு தோணுது, ஐயோ எதையும் அனுபவிக்காமல் போயிட்டா, பக்கத்தில் தானே இருக்கான், இவனை வேணாம்னு ஒதுக்கிட்டே இருந்தோமே, இப்போ எனக்கு விஷப்பூச்சி கடிச்சிச்சே, நுர தள்ளி ஒரு வேளை போயிடுச்சுன்னா வாழ்க்கை. அவன் ஏங்குறான். அவன் பார்த்து ஓடி தூக்கி உடனே அவளை எடுத்துகிட்டு போய் மருத்துவர்கிட்ட சொல்லி மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணும்போது மருத்துவர் சொல்கிறாரு, அப்பா அவளுக்கு விஷப்பூச்சி கடிச்சிருச்சு, ஆனால் ஒன்றும் இல்லை, மருந்து கொடுத்துட்டேன், ஆனால் அதுக்கு ஒரு அகப்பத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது கீழே என்ன சொல்கிறார், அகப்பத்தியம்னா என்னன்னு கல்யாணம் பண்ணவங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னா, உடலால் ஒருவரை ஒருவர் தொட்டு பழகக்கூடாது. இவனுக்கு இப்போதான் கனிகிறது, ஆனால் இப்போ அவனுக்கு மருத்துவர் விளக்கிறார். மனைவியை ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க, பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான். தனியாக போகிறான். சில நாட்களுக்கு அப்புறம் சரியாயிடறான், தனியாக போகிறான். இன்னொரு ஊழல் தொடங்குது. அங்கே போனால் அந்த பெண்ணினுடைய தகப்பனுக்கும் தெரிகிறது இவன் எதுக்கு வந்திருக்கான். அவனும் அதையும் கீழா சொல்கிறாரு, அவனும் அனுபவப்பட்ட மனுஷன் தானே, அவனுக்கு தெரியாமலாம் இருக்கும் மாப்பிள்ளை எதுக்கு வந்திருக்காருன்னு. மனைவிக்கும் தெரியுது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, இது இல்லை சந்தர்ப்பம், காத்திரு அப்படிங்கிறான். காத்திருக்கிறான். கடைசியில் ஒரு நாள் எல்லாரும் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகலில் அவர்கள் 2 பேருக்கு இடையில ஒரு உடல் இன்ப உறவு நடக்கிறது. அதோடு அந்த கதை முடியுது. ஆனால் அதை அவர் கடைசியை எழுதும் போது என்ன, ஒருவரை ஒருவர் ஒரு அமுதத்தை பரிமாறுவது போல அவர்கள் ஒருவரை ஒருவர் அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்ததை எழுதுகிறார். இவ்வளவு ஒரு நுட்பமான கை இருக்கு இல்லையா, அவர் எழுத தெரிந்தவனுடைய நுட்பமான கை. ஒரு ஆண் பெண் உடலினுடைய வேட்கையை இதை விட ஒரு மொழியில் எழுத முடியும்னா அது உண்மையிலேயே ஒரு மகத்தான படைப்பு. கனிவு அப்படிங்கக்கூடியது என்ன அப்படிங்கிறத நான் அதில் தான் உணர்ந்தேன். என்னன்னா, கனிவு அப்படிங்கக்கூடியது இயற்கையில் நடக்கிறதில்லை, ஆண் பெண்ணுக்கு இடையில் நடக்குது. அவருடைய எல்லா பெரும்பான்மையான முக்கிய கதைகளுக்குள்ள இந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் அணைகிறதும், அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த பாலின்பமும், அதில் கிடைக்கக்கூடிய திருப்தியின்மையும் தொடர்ந்து பேசப்படுது. ஒரு கதையில் சொல்கிறாரு, ஒரு பொண்ணும் ஆணும் இணைந்து வாழுகிற அந்த உடல் இன்பத்தில் திருப்தி அடைந்து விட்டால் போதும், அவன் வாழ்க்கையில் அவனுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிடும், அவன் சந்தோஷமான மனுஷனாக தான் இருப்பான். ஆனால் அதில் அதிருப்திட்ட ஒரு மனிதனால் வேற எதுலையுமே அவன் ஜெயிக்க முடியாது. அப்போ இது வெறும் உறவல்ல, ஒன்றை ஒன்று பொருத்தி கொள்ளுது, ஒன்றை ஒன்று அடையாளம் கொண்டு கொள்ளுது, ஒன்றை ஒன்று கவ்வுகிறது. அப்போ இந்த காமத்தினுடைய இந்த இச்சையை, அதனால் ஏற்படக்கூடிய விஷயத்தை சொன்ன விதத்தில் இந்த கனிவுங்கிற கதை தமிழ் இலக்கியத்தில் என்றைக்கும் கொண்டாடப்படுகிறது. என்னைக்கு மனுஷன் இருந்தாலும், இன்றைக்கு நாளைக்கு அல்ல, என்றைக்கு இருந்தாலும் மனிதனுக்கு இந்த கவர்ச்சி இல்லாமல் போயிடுமா? அவன் இப்படி ஒரு தட்டெளிய மாட்டானா? அவன் இந்த விளையாட்டை நாடாதா? எந்த மொழியில் இந்த கதை மொழிபெயர்க்கப்பட்டாலும் அந்த மொழியினுடைய மனிதனுக்கு இந்த கதை நெருக்கமானது இல்லையா?
இப்படி ஒரு மகத்தான கதையை ஒரு தமிழில் ஒருவர் எழுதியிருக்கிறாருன்னா அவருக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம்? உண்மையில் இது போன்ற பல விருதுகளுக்கு தகுதியானது இல்லையா? அந்த ஒரு கதை போதும் தானே. இப்படி கீரா நூற்றுக்கணக்கான சிறந்த கதைகள் எழுதியிருக்கார்.